Hi friends, welcome to the channel. இன்னைக்கு ஈஸியாக டேஸ்டியான cappuccino எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த cappuccino செய்யறதுக்கு காஃபி மிஷின் இல்லாமல் ஹேண்ட்மேடாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர். நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து 1.25 டேபிள் ஸ்பூன் சுகர். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் காஃபி பவுடர், சுகர், அப்புறம் தண்ணி இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ண போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணணும். 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணும் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட ஒரு டம்ளர் சூடான பால் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு அந்த க்ரீமும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது இப்படியே குடிக்கலாம், இல்லை டெக்கரேட் பண்ணியும் குடிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம க்ரீம் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்த கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கான வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டெய்லிக்கும் ஒரே மாதிரி காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சும்மா ஒரு 3 ட்ராப் இந்த லிக்விடை இதில் விடுங்க. டூத் பிக் இல்லைன்னா ஸ்பூனோட பின்னாடி பக்கத்தில் சும்மா லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா ஹார்ட் ஷேப்க்கு வந்துடும். ஹோட்டல் அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற கேப்பச்சினோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம எந்த ஒரு மிஷினும் இருக்கல, நல்லா 20 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியாக கிடச்சிருச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.